ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனா பார்த்திபன் சேனல். அடா, இத்தனை வருஷமா இந்த ஒரு யோசனை தோணாமல் போயிடுச்சு அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு விஷயம் இந்த விஷயந்தாங்க. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு 2வது டெலிவரி ஆச்சு. எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தா. அந்த குழந்தை பிறந்து ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கும் என் கணவருக்கும் ஒரு யோசனை வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என் கணவர்கிட்ட சொன்னேன், ஏங்க நம்ம பையனுக்கு இன்னும் ஒரு 8 மாதத்தில் பர்த்டே வருது இல்லைங்களா? ஸோ நம்ம ஏன் ஒரு உண்டி வாங்கிட்டு இப்போத்துலேருந்தே அவனுடைய பிறந்த நாளுக்கு நம்ம ஏன் மணி சேகரிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். சரி, அதுக்குமே அவர் ஓகே, நம்ம மணி சேகரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு உண்டி வாங்கிட்டு அவர் டெய்லியுமே சம்பாதிக்கிற காசில் ஒரு பகுதி அந்த உண்டியில் போட ஆரம்பித்தார். அவர் ஆட்டோ ஓட்டுறாரு. சரி, ஆட்டோ ஓட்டுறதுனால டெய்லியுமே கையில் தான் காசு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, டெய்லியுமே அதில் 50, 100, 200ன்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சேகரித்து வந்தோம். சில நேரங்களில் ஒரு நாள் போட மிஸ் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவார்னா, மறுநாள் சேர்த்து அதுக்கு 200 போட்டுருவார். கண்டிப்பாக அது டெய்லியுமே 100 ரூபா தான் போடுவார். சில டைமில் 200 ரூபா, சில டைமில் 500 ரூபா கூட போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் சிறுக 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 கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக நாங்கள் சேகரித்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பல்க் தொகையாக நின்று இருக்குது. நாங்கள் நிஜமாகவே சொல்கிறேங்க, நாங்கள் இது எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஒரு யோசனை வந்துச்சு, என்னடானா சரி, இவ்வளோ ஒரு குறுகிய காலத்தில் நம்மளால் இவ்வளோ அமௌண்ட்டு சேகரிக்க முடியுமா அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே ட்ரை பண்ணியிருந்தா நம்ம லைஃப்பில் எங்கேயோ போயிருப்போமோ அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பர்த்டேக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமா இருக்கட்டும், அனைத்து செலவுகளுமா இருக்கட்டும், இந்த காசில் தான் நாங்கள் செய்ய போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த காசில் பத்தலைன்னா எங்களுடைய கை காசு போட்டு நாங்கள் செய்கிறதா இருக்கோம். ஏன்னா அவனுடைய ஃபஸ்ட்டு பர்த்டே இல்லைங்களா? ஸோ இது இல்லாமல் நாங்கள் நிறைய பிள்ளைகளுக்கு இங்கே அனாத ஆசிரமம் இருக்குது, அங்கே உணவு கொடுக்குறது வழக்கம். அவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லைங்களா? அப்போ ஃபுட்டுன்னு செய்கிறப்போ எக்ஸ்ட்ரா தான் நம்ம செய்யணும். சரிங்களா? இப்போது எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னா 10,270 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. பாருங்கள், ஒரு 8 மந்த்ஸ்லேயே நாங்கள் 10,200 சில்லரை நாங்கள் சேகரிச்சிருக்கோம். ரியலாகவே எங்களால் நம்பவே முடியலைங்க. சூப்பரான ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. இந்த அமௌண்ட்டில் தான் குழந்தைக்கு எல்லாமே செய்கிறதா இருக்கும். சரிங்களா? ஸோ எங்களை மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இனி வருகின்ற காலகட்டங்களில் நாங்கள் இந்த மாதிரி தான் அமௌண்ட்டை சேகரித்து இப்படி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தான் நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்குறோம். ஸோ நீங்களுமே பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய பிள்ளையோடைய பிறந்த நாளுக்கு அனைவருமே கலந்து கொள்ளுங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோஸில் வாழ்த்துக்களை சொல்கிறேன். சரிங்களா? உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான கல்பனா பார்த்திபன். ஓகே, பாய் பாய் ஃப்ரெண்ட்.